பராபவ வருடம் சித்திரை மாதம் 8ஆம் நாள் 21/4/2026 செவ்வாய்க்கிழமை. நாள் முழுவதும் வளர்பிறை பஞ்சமி திதியும் இரவு 11:58 மணி வரை மிருகஸ்ரீஷ நட்சத்திரமும் சித்தயோகமும் மரண யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கின்ற நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11 மணி வரையும், மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, குளிகை பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் வடக்கு, பரிகாரமாக பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மேசத்தில் சூரியன், ரிஷபத்தில் சந்திரன் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் புதன் செவ்வாய் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக ராகுவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய திருவாதிரை, சதயம், சுவாதி இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு நிகழ்வுகளை மேற்கொண்டால் அந்த நிகழ்வு சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, வெளியூர் வெளிமாநில பயணங்கள் மேற்கொள்வதற்கு உகந்த தினம், விவசாயம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள ஏற்ற தினம், மருத்துவம் சார்ந்த பணிகளை துவங்க உகந்த தினம். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை என்ற முறையில் முருகப்பெருமானை வழிபட சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சேமங்களும் ஏற்படும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், அதிர்ஷ்டத்தை தருகிற ஜோதிட பாவகம் இது. அதிர்ஷ்டத்திற்கான பாவகமாக சொல்லப்படுவது 5ஆம் பாவகம். அந்த பாவகம் எப்பொழுதுமே சுப கிரக தொடர்புகளை பெற்றிருக்கின்ற சூழலையும் 5ஆம் பாவகாதிபதியினுடைய தசை மிக சரியான வயதில் நடக்க இருக்கிற அன்பர்கள் அனைவருக்குமே அவர்களுடைய எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் மிக சிறப்பான சீரிய முறையில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதும், 5ஆம் பாவகம் வலிமை பெற அந்த ஜாதகருக்கு எல்லா விதமான சூழல்களையும் அதிர்ஷ்ட தன்மைகள் அதிகரிக்குங்கிறதும் நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கு. மேச ராசி அன்பர்களே, தடைகள் எதுவும் இல்லாத நாளாக, எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக நிறைவாக பூர்த்தியாகின்ற தினமாக, உயர்வுகள் தேடி வருகிற தினமாக மேசத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். நீண்ட நெடுநாளை எதிர்பார்ப்புகள் எல்லாம் நல்ல விதமான முறையில் நடக்கக்கூடிய நாளாகவும், மதிப்பு மிகுந்த சூழலோடு எதிர்பார்த்த நல்லதொரு மாற்றங்களும் நிறைவாக கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும். சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும், சகல விதத்திலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், மனம் வேதனை கொள்ளுகிற நிகழ்வுகள் எதுவும் இருக்காது, மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எதையும் சரியாக திட்டமிட்டு செயலாற்றி பெரிய அளவில் வெற்றி காண இருக்கிறீர்கள். குறிப்பாக கடினமான சூழல்கள் எதுவும் உங்களை அண்டாது. கூடுதலாக உங்களுடைய செயல்பாடுகளால் புகழ் பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி அனைவராலும் புகழ் பெறுவீர்கள். சிக்கலான தீர்க்க இயலாத பிரச்சனைகள் உங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக தீர்க்கப்படும். குடும்ப தன வாக்கு பாவகம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் பாவகம் அதிகமாக வலிமை பெற்றும், கூடுதலாக 3ஆம் பாவகம் குருவின் இணைப்போடு சிறப்பாக இருப்பதும் பொருளாதார மேன்மை, தைரியம், தன்னம்பிக்கை, மேன்மை போன்ற நிகழ்வுகளை உறுதியாக கொடுக்கும். நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்ப உறவுகளுக்குள் சந்தோஷமான அணுகுமுறைகள் உருவாகும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் முன்பு இருந்ததை விட முன்னேற்றம் காணுகின்ற வகையில் இருக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக எல்லாவற்றையும் திறம்பட செய்து முடித்து பாராட்டு பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக குடும்பத்தில் உறவுகள் வருகை உற்சாகத்தை கொடுக்கும். தேவையற்ற வீண் பேச்சுக்களை அறவே குறைப்பதன் மூலம் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆதரவு சிறப்பான முறையில் இருக்கும். குழந்தைகளுக்கு செலவு செய்வதற்கான சில சூழல்கள் உருவாகலாம். குறிப்பாக பெண்மணிகளுக்கு சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய அனுகூலங்கள் உண்டு. பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கல்வி, வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்கள் அனுகூலங்கள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் உண்டு. கலைத்துறை அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக, மேசத்திற்கு சிக்கல்கள் விலகுகிற நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற நாளாகவும்,
கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி என்பர்களே, ரிஷபத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக மாறுபாடுகள், கிரக சூழல்கள் எல்லாம் எப்படிப்பட்டதான தன்மையில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். இன்றைய நாளை பொறுத்தவரை வலுப்பெற்ற ராசிநாதன் வளர்பிறை சந்திரனோடு அபாரமாக அமர்ந்திருக்கிறார். கூடுதலாக தன லாப பாவகங்கள் வலுப்பெற்றிருக்கிறது. ராஜயோகாதிபதி, தனாதிபதி போன்ற கிரகங்கள் சற்று வலிமை பெற்றிருக்கின்ற சூழலில் 10ஆம் இடம் குருவின் தொடர்பால் நல்லதொரு அனுகூலமாக இருக்கிறது. குடும்பம், தனம், வாக்கு, பொருளாதார மேன்மைகள் நிறைந்த தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக பொறுமையாக சிந்தித்து செயலாற்றி பெரிய அளவில் வெற்றிதனையும் அனுகூலத்தையும் பெற இருக்கிறீர்கள். நீண்ட நாளைய தடைகள் விலகும், எதிர்ப்புகள் விலகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தடைப்பட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளை உறுதியான முறையில் மேற்கொள்வீர்கள். மனதளவில் இருந்து வந்த புதிய உற்சாகமும் தைரியமும் சிறப்பான முறையில் உங்களுக்கு அனைத்து அனுகூலங்களையும் கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் உண்டு. தொழில்துறையினர் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பணிபுரிகின்ற இடங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் முழுமையாக விலகும். பணி நிரந்தரம், பதவி உயர்வு போன்ற சாதகமான நல்லதொரு விஷயங்கள் எல்லாமே நடக்கும். குறிப்பாக அலுவலகம் தொடர்பாக பயணம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழலில் அது அனுகூலமான தன்மைகளை கொடுக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுமையாக விலகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். புதிய நண்பர்களின் சேர்க்கை, அவர்களால் அனுகூலங்கள் உருவாகும். பெண்மணிகளுக்கு தடைபட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். உற்சாகம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேலோங்கி இருக்கும். நம்பிக்கை அதிகரிக்கும். கவலைகள் விலகும். கலைத்துறை என்பர்கள் எல்லாவற்றிலும் உற்சாகம் பெற இருக்கிறீர்கள். எதிர்பார்த்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து செய்து வெற்றி காண்பீர்கள். நிதி நிறுவனங்கள், நகைக்கடை, அடகுக்கடை வைத்து நடத்துகிற நண்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் உண்டு. கலைத்துறை என்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் விலகி தெய்வ அனுகிரகமும் நல்லதொரு சாதகமான சூழலும் நிரம்ப உள்ள தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திர நண்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. மிருகஸ்ரீச நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எந்த அளவில் இருக்கிறது? உங்களுடைய எண்ணம், செயல் திறன் அனைத்தையும் மேம்படுத்துகின்ற வகையில் உறுதியான தன்மையோடு மிதுனத்திற்கு இன்றைய தினம் அமையும். லாபஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்க, கூடுதலாக விரய பாவகம் அதிக வலிமை பெற்று விளங்குகிற சூழலில் தேவையற்ற செலவுகள், அதுவும் சுப செலவுகளாக இருந்தாலும் அநேக செலவுகள் ஏற்படும். அதே நேரத்தில் தன வருவாயும் நிறைவாக இருக்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். புதிய நண்பர்களின் சேர்க்கையுண்டு. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். புதிதாக சில திட்டங்களை தீட்டி செயலாற்றி வெற்றி காண இருக்கிறீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. அரசியல்வாதிகளால் ஆதாயம் உண்டு. தந்தை வழி தொழில் பரம்பரையாக செய்கிற நண்பர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் விலகும். எந்த ஒரு வேலையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்து அதன் மூலமாக நிறைவான அனுகூலம் பெறுவீர்கள். மனதளவில் தெம்பு அதிகரிக்கும். மகிழ்ச்சி மேம்படும். முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். பணவரவு உற்சாகத்தை தரும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகிக் கொள்வது சிறப்பு. செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான காரியங்களை செய்வது நல்ல பலனை கொடுக்கும். வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை விலகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். எதிர்பார்த்த அளவு பொருளாதார மேன்மைகள் உருவாகும். குடும்பத்திலிருந்து வந்த வீண் குழப்பங்கள் விலகும். புத்திசாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணையோடு தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு பின்பு விலகும். வழக்குகளில் சாதகமான சூழல் காணப்படும். பெண்மணிகளுக்கு முயற்சிகள் பலனளிக்கும். உடல் ஆரோக்கியம் உசாரான விஷயத்தில் இருங்க. மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு ஆற்றல் மிகுந்த சூழல்கள் ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்தவரை சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வேற்று மத மொழியினம் பேசக்கூடிய சகோதரர்களால் ஆதாயமான சூழலும் உண்டு. மொத்தத்தில் மிதுனத்திற்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம்.
மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை நிறைந்த தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த நல் முடிவுகள் கிடைக்கின்ற தினமாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, கூடுதல் கவனத்தோடும் எல்லாவிதமான செயல்பாடுகளிலும் அதிக அக்கறையோடும் செயல்பட வேண்டிய தினமாக கடகத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். முக்கியமாக ராசிநாதன் ஒருபுறம் வலுப்பெற்றிருக்கிறார். விரயபாவகம் ஏற்கனவே வலுத்திருக்கிறது. கூடுதலாக பாக்கியஸ்தானம் சற்று பலவீனமாக இருக்கிறது. அதே நேரத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். சில தடைகளோடு கூடிய அனுகூலங்கள் கிடைக்கப்பெறுகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் பக்குவமாகவும் பொறுமையாகவும் நிதானமாக பேசுவதன் மூலமாக நிறைய காரிய வெற்றிகளை பெறலாம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுகிரகமும் உண்டு. கடன் சார்ந்த பிரச்சனைகளால் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் மேன்மையான சூழல்கள் உண்டு. விரும்பியதை நினைத்ததை அடைகின்ற நாளாக உயரியதான சூழல்கள் உள்ள தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்திலும் சிறப்பினை கொடுக்க போகிறது. எல்லாவற்றிலும் பக்குவமாக யோசித்து செயலாற்றி வெற்றி காணப் போகிறீர்கள். எல்லா காரியங்களிலும் அனுகூலம் உண்டாகும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களால் அனுகூலமும் ஏற்படும். எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து வெற்றி காண்பீர்கள். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் விறுவிறுப்படையும். கடந்த காலங்களில் இருந்து வந்த மந்த நிலை மாறி அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது அனுகூலத்தை தரும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மேலதிகாரிகள் சொல்படி நடந்து கொள்வது சிறப்பினை கொடுக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டு. கூடவே மனதில் ஒருவித கவலையும் இருந்து வரும். வாழ்க்கை துணையோடு அனுசரித்து போவது அனைத்து விதமான நலன்களையும் கொடுக்கும். குழந்தைகளிடம் அன்பு செலுத்துவீர்கள். குறை காணாத தினமாக இன்றைய நாள் இருக்கும். பெண்மணிகளுக்கு எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி காணுவதற்கான தன்மைகள் உண்டு. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். கலைத்துறை என்பவர்களுக்கு உரிய மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த சங்கடமான அனுபவங்கள் நீங்கும். எல்லாவற்றிலும் உத்வேகமும் உற்சாகமும் நிறைந்த தினமாக கடகத்திற்கு மேன்மைகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த தினமாகவும், பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஒற்றுமை மேம்படுகிற நாளாகவும், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக அனுகூலம் சஞ்சாரம் எப்படிப்பட்டதானதொரு சூழலில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக அனைத்து விதமான தடைகளையும் அசால்ட்டாக வென்று வெற்றி காணக்கூடிய நாளாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். என்ன இருந்தாலும் ராசிநாதன் தனித்து உச்சம் பெற்றிருக்கிறார். திக்பலத்திற்கு மிக அருகில் இருக்கிறார். ராசியின் யோகரான சந்திரன் குரு போன்றவர்கள் வலுப்பெற்றிருக்கிறார்கள். குறையொன்றும் இல்லாத நாளாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். அஷ்டமி சனி சில அனர்த்தங்களையும் சங்கடங்களையும் கொடுத்தாலும் அனைத்தையும் சமாளிக்கின்ற மனப்பக்குவம் இருக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் சாதகமான அணுகுமுறைகள் உண்டு. கைவிட்டு போன தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் அதிக முயற்சிக்கு பிறகு கிடைக்கும். சகோதர உறவுகளால் ஆதாயம் உருவாகும். மூத்த சகோதர உறவுகளோடு இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் சற்று ஒத்தி போடுவது அனுகூலமான தன்மையை கொடுக்கும். குறிப்பாக இன்றைய நாளை பற்றி எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீர்கள். உங்கள் செயல்பாடுகளில் தன்னம்பிக்கை கூடுதலாக வைத்திருப்பீர்கள். எல்லாரோடும் அனுசரித்து போவதற்கான சூழல்களும் எதிர்பாராத சில வெற்றிகரமான நன்மைகளும் நடக்கிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். அரசுத்துறை அரசியல்வாதிகளால் ஆதாயம் உருவாகும். குடும்ப உறவுகளோடு இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் காண புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். நிதானமாக பேசுவதன் மூலமாக வர்த்தக வியாபாரத்திலிருந்து வந்த போட்டிகளை சமாளிக்கலாம். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பணி நிரந்தரம், பதவி உயர்வு போன்ற சாதகமான விஷயங்கள் நடக்கும். சிலருக்கு கட்டளை எடுக்கின்ற பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குடும்பத்தில் தேவையற்ற செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகளும் நிறைவாக கிடைக்கும். நன்மதிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி உருவாகும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். குழந்தைகள் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவீர்கள். வழக்குகளை ஒத்தி போடுவதும் சமாதானமாக பேசி தீர்த்து கொள்வதும் அனுகூலத்தை தரும். பெண்மணிகள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு காரிய வெற்றி பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். சக மாணவர்களுடன் நிதானமாக பேசி பழகுவது நன்மையை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உயரும். கௌரவம் மேம்படும். இன்றைய நாளை பொறுத்தவரை அரசியல்வாதிகள் எல்லாவிதமான உற்சாகமான நிகழ்வுகளையும் சந்திக்கின்ற நாளாக
சிம்மத்திற்கு பெரிய அளவில் சிக்கல்கள் எதுவும் இல்லாத லாபம் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த நாளாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகளை வெல்லக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக சஞ்சாரங்கள் மாற்றங்கள் எப்படிப்பட்டதான சூழலை கொடுக்க போகிறதுன்னு பார்க்க இருக்கின்றோம். பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் வலுப்பெற்றிருக்க, அங்கே லாபாதிபதி அவரோடு இணைந்து வலுப்பெற்றிருக்க, கூடுதலாக 10ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்க, எல்லா வகையிலும் உத்வேகமும் உற்சாகமும் நிறைந்த மாறுபட்ட கிரக சூழல்களோடு சுக்கிரனுடைய பயிற்சி பெரிய அளவில் அனுகூலத்தை கன்னிக்கு தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். 6ஆம் பாவகம் குரு ராகுவின் தொடர்பால் அபாரமாக இருக்கிறது. 7ஆம் இடம் மிக வலிமை பெற்றிருக்கிறது. நினைத்ததை எல்லாம் சாதிக்கிற ஒரு அனுகூலமான போக்கு இன்றைய நாளில் இருக்கும். எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பும் அது சரியா தவறா என்று பல முறை கேள்விகள் மனதிற்குள் எழுப்பி ஒரு முடிவெடுப்பீர்கள். எல்லா வகையிலும் நல்ல பலனே நடக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். எதிலும் சற்று கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. தேவையற்ற வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் தவிர்ப்பதும் அனுகூலத்தை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த சங்கடமான சூழல்கள் நீங்கும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான நல்லதொரு பலன்களும் நடக்கும். லாபத்தன்மைகள் மேம்பட்ட நிலையில் இருக்கும். புதிய ஆர்டர்கள் வாங்குவது தொடர்பான அனைத்து விதமான அனுகூலமான தன்மைகளும் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு எதிலும் நிதானமாக செயல்படுவதும் மற்றவர்களை அனுசரித்து போவதும் அனுகூலமாக இருக்கும். குடும்பத்திலிருந்து பிரிந்து சென்ற நபர்கள் மீண்டும் வந்து சேருவதற்கான சூழலும் அதனால் மகிழ்ச்சிகரமான தன்மைகளும் ஏற்படும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய நேரிடும். புதிய தொழில் பங்குதாரர்கள் நண்பர்கள் அமைவார்கள். கோபத்தை குறைத்து பக்குவமாக பேசுவது அனுகூலத்தை கொடுக்கும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். பெண்களுக்கு எந்த காரியத்தையும் கூடுதல் கவனத்தோடு செய்வது நல்லது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது உற்சாகமான சூழல் இருக்கும். மாணவர்கள் பாடங்களை கவனமாக படித்து வெற்றி காண இருக்கிறீர்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. இளைஞர்களுக்கு ஏற்பட்ட தடைகள் அனைத்து விலகும். குறிப்பாக அரசியல்வாதிகள் அனைத்து நிலைகளிலும் உயர்வை பெற இருக்கிறீர்கள். டிவி, பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற அன்பர்கள் இணைய வழி வருமானம், வங்கி, நிதித்துறை, நீதித்துறை போன்ற உத்தியோக அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான தன்மைகள் ஏற்படும். கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு பெரிய அளவில் சிக்கல்கள் எதுவும் இல்லாத நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற நாளாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக மாற்றங்கள், கிரக சஞ்சாரங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதான சூழலில் இருக்கிறதுங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ராசிநாதன் மறைந்தாலும் வளர்பிறை சந்திரனோடு இருப்பதும், பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பதும், 7ஆம் பாவகத்தில் வலிமையாக சூரியன் உச்சம் பெற்றிருக்கின்ற சூழலில் கிரக மாறுதல்கள் எல்லாம் சிறப்பினை கொடுக்கிறது. சூரியன், சுக்கிரன் போன்றவைகள் தனித்து இடப்பயிற்சியாகி இருப்பது சில ஆற்றல்களையும் உற்சாகமான தன்மைகளையும் துலாத்திற்கு கொடுக்கும். உயரியதான சூழல்கள் உருவாகும். அமைதியோடும் சாந்தமாகவும் இருந்து அநேக காரியங்களை சாதிக்கப் போகிறீர்கள். எதை செய்தாலும் தெளிவாக சிந்தித்து யோசித்து செயலாற்றி நிறைவான வெற்றி பெறுவீர்கள். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். உங்களது அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் முட்டுக்கட்டை போட்டவர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். மனம் விரும்பியது போல செயல்படுவீர்கள். உங்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வதும் நல்லது. குறிப்பாக செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் சீராக இருக்கும். புதிய கிளைகள் தொடங்குவது போன்ற விரிவாக்க பணிகள் அனுகூலமான தன்மைகளை கொடுக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பங்குதாரர்களோடு விட்டு கொடுத்து போவது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலக வேலைகள் டென்ஷனை கொடுப்பதாக அமையும். மேலதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும். குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே பிரியம், நெருக்கம் உண்டாகும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். குடும்பத்தில் அமைதியான சூழல் காணப்படும். உறவுகள் வருகை உற்சாகத்தை கொடுக்கும். குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக பெரிய அளவிலான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வழக்கு விவகாரங்களில் சாதகமான சூழல்கள் காணப்படும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகிக் கொள்வதும் கூடுதலாக கடன் வாங்குகின்ற நிகழ்வுகளை தவிர்ப்பதும் நல்லது. பெண்மணிகளால் உங்களுக்கு அனுகூலங்கள் உருவாகும். குறிப்பாக மாணவர்களுக்கு விரும்பியதை அடைகின்ற வாய்ப்புகள் ஏற்படும். ஹோட்டல், டிராவல், லாட்ஜ், அழகு சாதன பொருட்கள் போன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. கலைத்துறை என்பர்களுக்கு நல்ல லாபகரமான சூழல்கள் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் அனைத்தும் முழுமையாக விலகும். மொத்தத்தில் துலாம் ராசி என்பர்களுக்கு பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவைப்படுகின்ற நாளாக இன்றைய தினம் இருக்கிறது.
இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் விட்டுக் கொடுத்து போவது நல்லது. சுவாதி நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள், கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதான தன்மையில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக மேன்மைகளோடு நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமைகள் நிறைந்த தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். 7ஆம் பாவகத்தில் பாக்கியாதிபதியோடு சுக்கிரன் ஸ்தானபலம் பெற்று இணைந்திருக்கின்ற சூழலில் கூடுதலாக 10 சூரியன் 6இல் உச்சம் பெற்றிருப்பதும் 8ஆம் பாவகத்தில் குரு வலுப்பெற்றிருப்பதுமான சூழலில் கிரக பயிற்சி தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு மிக அனுகூலமும் சாதகமான தன்மைகளையும் கொடுக்கும். தைரியம், தன்னம்பிக்கை மேம்படும். எடுத்த காரியத்தை சோர்வடையாமல் தொடர்ந்து செய்து முடிக்கும் ஆற்றல் உருவாகும். பணவரவு அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டாகும். வெளியூர் வெளிமாநில பயணங்களின் மூலமாக லாபங்கள் மேம்படும். லட்சியம் நிறைவேறும். புதிய நபர்களின் நட்பு உருவாகும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் இனிமையான பேச்சின் மூலம் புத்திசாலித்தனம் காண்பீர்கள். ஒரு சில அன்பர்களுக்கு தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் கிடைக்கும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்களிலும் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் தங்களது பேச்சின் மூலமாக மேலதிகாரிகளை கவர்ந்து விடுவீர்கள். அதனால் எதிர்பார்த்த உதவியும் நன்மையும் சிறப்பாக கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளுகிற சூழலில் கவனமாக வைத்துக் கொள்வது நல்லது. குறிப்பாக குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்கமான சூழல்கள் மாறி மன மகிழ்ச்சி அடைகிற சம்பவங்கள் நடக்கும். உறவுகள் மூலம் தேவையான உதவியும் கிடைக்கும். குடும்ப உறவுகளுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்விக்க இருக்கிறீர்கள். ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவது தொடர்பான நிகழ்வுகள் மகிழ்ச்சிகரமான அனுபவங்களை கொடுக்கும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். பெண்மணிகளுக்கு எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். புதிய நண்பர்களின் அறிமுகம் உற்சாகத்தை கொடுக்கும். குடும்ப விஷயங்களை கூறாமல் தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு மற்றவர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடக்கும் முன்பு அது சரியா தவறா என யோசித்து பார்ப்பது நல்லது. கலைஞர்களுக்கு உற்சாகம் மேம்படும். அரசியலில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. இன்றைய நாள் அனைத்திலும் மேம்பட்டதான சூழலை கொடுக்கின்ற தினமாக விருச்சிகத்திற்கு அமையப் போகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்கள் சுறுசுறுப்பாக உணரக்கூடிய தினமாகவும், அனுசு நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படிப்பட்டதான சூழலில் இருக்கிறது? எல்லாவிதமான சங்கடங்களையும் எதிர்கொண்டு மிகப்பெரிய அளவில் வெற்றிதனையும் மேன்மைகளையும் பெறுகிற தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இருக்கும். 5இல் சூரியன், 6இல் சுக்கிரன், சந்திரன், 7இல் குரு என 3ஆம் பாவக ராகு குருவின் தொடர்பை பெற்றிருப்பதென புதுவிதமான கிரக மாற்றங்களோடு இன்றைய நாள் உங்களுக்கு துவங்குகிறது. உறுதியான சில செயல்பாடுகளால் உற்சாகமாக காணப்படுவீர்கள். அடுத்தவர்களை அனுசரித்து போவீர்கள். உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்வீர்கள். எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் சாதகமாக நடக்கும். எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது. திடீரென நடக்கும் சம்பவங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கூடுதலாக கொடுக்கும். ஆன்மீக நாட்டமும் விருப்பமும் அது சார்ந்த பெரியோர்களின் சந்திப்பும் உருவாகும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் எதிர்பார்த்ததை விட சற்று நிதானமாகவே நடக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் உருவாகும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்களில் சாதகமான தன்மைகள் உண்டு. குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்கள் மற்றும் வெளிநாடு செல்வதற்கு பாஸ்போர்ட், விசா எடுப்பது போன்ற அனைத்து நிகழ்வுகளும் அனுகூலமாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். பணியிடங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். மனதளவில் தெளிவுண்டாகும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் காணப்படும். வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து போவார்கள். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும். உறவுகள் வருகையால் மேன்மைகள் உண்டு. குழந்தைகள் எதிர்காலம் கருதி சில முக்கிய முடிவுகளை எடுக்க இருக்கிறீர்கள். வழக்குகளில் நிதானமான போக்கு காணப்படும். பெண்மணிகளுக்கு எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்களால் நன்மை உருவாகும். மனக்குழப்பம் நீங்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான சந்தேகம் விலகும். உடனுக்குடன் அவற்றை கேட்டு தெரிந்து கொள்வீர்கள். குறிப்பாக கலைத்துறை என்பவர்களுக்கு சிறப்பான சூழல் உண்டு. தடை ஏற்பட்டு நின்று போன திருமணங்கள் நல்லவிதமான முறையில் உறுதிவார்த்தை சொல்லப்படும். பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் வெற்றிகரமான தன்மைகள் உண்டு. மதிப்பும் அந்தஸ்தும் மேம்படுகின்ற நாளாக பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் இருக்கும். அரசியல்வாதிகள் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பாக அரசாங்கம் மூலம் ஒரு சில அனுகூலங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உண்டு. தனுசு ராசி என்பவர்கள் வெற்றி பெறுகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது.
இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் பிறக்கிற தினமாகவும், பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற நாளாகவும், உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் எதிர்ப்புகளை வெல்லுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள் எல்லாம் எப்படிப்பட்டதான சூழலில் இருக்கிறது? உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தி செய்து கொள்ளுகிற தினமாக மகரத்திற்கு இன்றைய தினம் மாற்றத்தை தருகிற சூழலோடு அமைகிறது. 5இல் சுக்கிரன் அமர்ந்திருக்க, 4இல் சூரியன் உச்சம் பெற்றிருக்க, 3ஆம் இடத்துல சனி செவ்வாய் புதன் தொடர்புகள் என முழுமை பெற்ற தன்மையோடு மகரத்திற்கு இன்றைய நாள் உயர்வினை தருகிற நாளாக அமைகிறது. குறிப்பாக எந்த ஒரு காரியத்தையும் முன்னின்று செய்ய ஆசைப்படுவீர்கள். எல்லா வகையிலும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் முழுமையான வெற்றியையும் பலனையும் கொடுக்கும். புதிய நண்பர்களின் சேர்க்கையால் அனுகூலங்கள் உருவாகும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் ஆக்கப்பூர்வமான சூழல்கள் உண்டு. உதவிகள் எதிர்பார்த்த வண்ணம் கிடைக்கும். பணவரவு மேம்படும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலமான தன்மைகள் உருவாகும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் சற்று சுமாரமாக இருந்தாலும் லாபத்தன்மை மேம்படும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற அன்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி தக்க வைத்துக் கொள்வது நன்மையை கொடுக்கும். உத்தியோகம் பார்க்கிற அன்பர்களுக்கு மேலதிகாரிகளின் உதவிகள் சிறப்பாக கிடைக்கும். குடும்ப வேலைகள் காரணமாக சில விஷயங்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி அதனை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் விலகும். குழந்தைகளோடு வெளியே சென்று மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். வழக்குகளில் சமாதானமாக போவது நல்லது. பெண்மணிகளுக்கு நிதானமாக பேசி செய்யும் காரியங்கள் வெற்றிகரமான சூழலுக்கு வழிவகுக்கும். பணவரவு மேம்படும். மாணவர்களுக்கு விளையாட்டுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். பாடங்களை கவனமாக படிப்பது கூடுதல் மதிப்பெண் பெற உதவும். கலைத்துறை என்பர்கள் போட்டிகளை சந்திக்க நேரிடும். தூரத்திலிருந்து வரும் செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அரசியல்வாதிகள் பொது தெம்போடு இருப்பீர்கள். குறிப்பாக நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும். இன்றைய நாள் எல்லா வகையிலும் உயரியதான நல்ல பலன்களை கொடுக்கின்ற நாளான மகர ராசி என்பர்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு பொறுப்பு மேம்படுகிற தினமாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கும்பராசி என்பர்களே, கும்பத்திற்கு பெரிய அளவில் குறைகள் எதுவும் இல்லாத எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக நிறைவாக பூர்த்தியாகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். ராசியில் ராகு இருந்தாலும் குருவின் தொடர்போடு இருப்பதும், ராசிநாதன் வலுப்பெற்ற புதன் குருவினுடைய தொடர்பில் இருப்பதும், அதாவது புதனும் குருவும் பரிவர்த்தனை பெற்ற ஒரு நிலையில் சனியோடு தொடர்பு கொள்ளுகிற அமைப்பு. 3இல் சூரியன் தன்னம்பிக்கை தைரியத்தை அதிகமாக கொடுப்பார். திக்பலம் பெற்றிருக்கின்ற சுக்கிரன் பெண்களால் அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் கொடுப்பார். நீங்களே எதிர்பாராமல் சில அனுகூலமான காரியங்கள் மேம்பட்டு நடக்கும். எதற்கும் அஞ்ச மாட்டீர்கள். எதிலும் நிதானமாக செயலாற்றி பெரிய அளவில் வெற்றி காண இருக்கிறீர்கள். சகோதர உறவுகளால் ஆதாயம் உண்டு. தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்வுகளில் அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். வீடு வாகனம் பூமி தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து வந்த எழுபறியான சூழல்கள் மறையும். மனோ தைரியமும் மகிழ்ச்சியும் உருவாகும். குறிப்பாக தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் உண்டு. வரவேண்டிய பணம் கைக்கு சாராளமாக வந்து சேரும். தொழில் போட்டிகளை சமாளிக்க வேண்டிய அனைத்து விதமான சூழல்களும் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க நேரிடும். நிதானமாக இருப்பது அனுகூலத்தை செய்யும். குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கி அமைதி காணப்படும். கணவன் அல்லது மனைவி மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் நல்ல முடிவை எட்டும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் உண்டு. குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பதைக் கண்டு மனம் மகிழ்வீர்கள். வழக்குகளில் சாதகமான சூழல்கள் உருவாகும். எதிரிகளால் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் முழுமையாக விலகும். இன்றைய நாளை பொறுத்தவரை எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். வெளிநாடு செல்வதற்கு இருந்து வந்த தடைகள் நீங்குவதால் உற்சாகமான மனநிலை உருவாகும். பெண்மணிகளுக்கு எல்லா காரியங்களும் மிக சிறப்பான வெற்றியை கொடுக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். கவலைகள் விலகும். உற்சாகமான மனநிலை காணப்படும். கலைத்துறை என்பர்களுக்கு பணவரவு சற்று ஏற்ற இறக்கமாக இருக்கும். எந்த ஒரு முடிவை செயல்படுத்தும் முன்பும் ஒரு முறைக்கு பலமுறை ஆலோசிப்பது நல்லது. அவசர முடிவெடுப்பதை தவிர்ப்பதும் சிறப்பாக இருக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். மேலிடத்தோடு இருந்து வந்த கருத்து பேதமைகள் விலகும். இன்றைய நாள் மாணவர்கள் இளைஞர்களுக்கு கூடுதல் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிற தினமாக, கும்பத்திற்கு நன்மை நிறைந்த தினமாக இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகிற நாளாகவும், சதயம் நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது.
பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகளில் இருக்கின்ற சிக்கலான அனுபவங்கள் என்ன, எல்லாவற்றையும் எப்படி சமாளிக்க இருக்கிறீர்கள்? ராசியில் புதன், செவ்வாய், சனி, 2இல் உச்ச சூரியன், 3இல் சந்திரன், சுக்கிரன், 4இல் குரு, இதுபோன்ற தொடர் கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு மேம்பட்டதான ஒரு உறுதியான சூழலை நிச்சயமான முறையில் கொடுக்கிறது. எல்லாவற்றிலும் நிறைவான அணுகுமுறைகளோடு சிந்தித்து செயலாற்றி பெரிய அளவில் வெற்றிதனை பெறுகின்ற தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் அனுகூலமாக இருக்கும். கோபதாப பிடிவாதங்களை மட்டும் குறைப்பது நல்லது. தைரியம், தன்னம்பிக்கை மேம்படும். உற்சாகமான சூழல் அதிகரிக்கும். நியாயம், நேர்மை உணர்ந்து செயல்படுவீர்கள். எல்லா வகையிலும் நன்மையே நடக்கும். பணவரவு அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிர்ப்புகள் விலகும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த காரியத்தை மிக சிறப்பாக செய்து முடித்து வெற்றி காண இருக்கிறீர்கள். வெளியூர், வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் சிறப்பாக இருக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பான பணிகள் வேகமாக நடக்கும். தடைகள் விலகும். எதிர்பார்த்த அளவு வியாபாரம் பெருகி பணவரவு மேன்மையாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கூடுதலாக அழைய வேண்டியிருக்கும். சக ஊழியர்களால் எதிர்பார்த்த நல்லதொரு உதவியும் கிடைக்கும். வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் உண்டாகும். குறிப்பாக குடும்ப உறவுகளின் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவீர்கள். குலதெய்வ அனுக்கிரகமும் குழந்தைகளினுடைய செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் புழங்குகிற இடங்களில் பணியாற்றுகிற நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. புதிதாக கடன் வாங்க வேண்டாம். வாகன பயணங்களில் நிதானமாக போவது நல்லது. வழக்கு தொடர்பான விவகாரங்களில் சற்று சாதகமில்லாத தன்மைகள் ஏற்படும். கவனமாக இருங்கள். பெண்மணிகளுக்கு தடைபட்டு வந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான சூழல்கள் உருவாகும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது பற்றிய கவலை விலகும். மனதில் உற்சாகம் உறுதியாக உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கு அனைத்து விதமான நிலைகளிலும் நன்மைகள் ஏற்படும். எதிர்பார்த்திருந்த புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு நற்செய்திகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரை நினைத்தது அனைத்தும் நினைத்தபடி சிறப்புற நடக்கின்ற நாளாக, எல்லாவற்றிலும் உற்சாகம் மேம்படுகிற தினமாக மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் முன்னேற்றம் நிறைந்த நாளாக உணரப்போகிறீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகப் போகிறது. ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும்.